எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 2 தான். இன்னைக்கு வந்து சூப்பராகவே டே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. காலையில் நைட்டு வந்து கொஞ்சம் காஃப் இருமல் மாதிரி வந்துருச்சு. சரி டேப்லெட் போட்டு படுத்தேன். அது வந்து காலையில் ஒரு 7:30க்கு தான் எந்திரிச்சிட்டு கடுக்காய் பொடி இருக்கு இல்லையா, கடுக்காய் பொடி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயிறு ரொம்ப எரியா இருந்துச்சு. நைட்டு வந்து கடுக்காய் பொடியும் கரிஞ்சீரகமும் குடிச்சனால கிறக்கமாயிடுச்சு. சரின்ட்டு இப்போதைக்கு என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்ததுக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் இருந்துச்சு. வாட்டர்மெலன் இருந்துச்சு. அதை வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு சரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க போயிட்டேன். சமைக்கிறப்ப மணி வந்து 8:15 ஆச்சு. 8 குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றிட்டு சாம்பார், தக்காளி சாம்பார் வச்சுட்டு அதை வந்து 2 இட்லி குட்டி குட்டி இட்லியாக தான் ஊட்டியிருந்தேன். அதை வந்து ஒரு 3 இட்லி 4 இட்லி சாப்பிட்டுட்டு 4 இட்லி சாப்பிட்டேன். குட்டி குட்டியாக இவ்வளோ பெருசு தான் ஊற்றியிருந்தேன். ஏன்னா வந்து அதிகமாக ஊற்றலை. ஏன்னா வந்து நானும் வெயிட் லாஸில் இருக்கேன், அவரும் வந்து வேலை இருக்குது, ஆஃபீஸ் போயிடுவார். அதனால் வந்து ஆஃபீஸ் ஒர்க்காக வெளியே போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி இட்லியாக தான் ஊற்றிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ணல. சும்மா வந்து வெளியே இந்த செடிகள்லாம் இருந்துச்சு, ரோஜா செடி, அப்புறம் வந்து நேற்று வாங்கின அந்த ஆப்பிள் செடி, நிறையா செடிகள்லாம் இருந்துச்சு. அதை வந்து எப்படி வந்து நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே வந்து வந்தாச்சு. இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா 9:30க்கெலாம் ரூம்குள்ளே வந்தாச்சு. வெளியே போய் நிற்கவே முடியல 5 நிமிஷம் கூட. வெயில் வந்து அப்படியே முகத்தில் அப்படியே சுருன்னு அடிக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. நிறைய தண்ணி குடிங்க, ஓகேங்களா? நிறைய தண்ணி குடிங்க. ஜூஸ் அந்த என்னது வாட்டர்மெலன் ஜூஸ் குடிங்க, அப்புறம் வெள்ளரிக்காய் ஜூஸ் குடிங்க. வெள்ளரிக்காய் அதெல்லாம் கிடச்சதுன்னா நிறைய வாங்கி சாப்பிடுங்க. டீஹைட்ரேட் விடாமல் பார்த்துக்கோங்க. உடம்பு வந்து சூடாக்காமல் பார்த்துக்கோங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னா உங்களுக்கு வந்து உடம்புல நிறைய பிரச்சனைகள்லாம் ஒரு அடிக்கிற வெயிலுக்கு நம்ம கம்முனிரு. இவளோட பெருந்தொல்லை இப்போ பார்த்தீங்கன்னா உமா கொடுத்தே சாவடிப்பா. அப்புறம் இவளுக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுத்துட்டு அப்படியே வந்து நம்ம வந்து இங்கே வந்தாச்சு. இதுக்கப்புறம் மதியம் என்ன சாப்பிட்றேன்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா அந்த வெயிட் குதிக்கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. குதிக்கால் வலி வந்து அவங்க வந்து 113 கிலோவே இருந்தமோ இருக்கேன் அப்படின்னு சொல்லி 100 கிலோவுக்கு மேலே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒன்று வெயிட்னால வரும், இல்லைன்னா செருப்பு இருக்கு இல்லையா, அந்த செருப்பை லோ குவாலிட்டியாக வந்து வாங்கி போடுவீங்க. மீஷோலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கு 6 செப்பல் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நானுமே போட்டிருந்தேன். அது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல. அந்த அப்போ போட்டப்போ நான் எனக்கு குதிகால் வலி எப்படா வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சுட்டே இருந்தேன். என் ஹஸ்பண்டு சொன்னார் ஃபஸ்ட்டு செருப்பை மாற்று அப்படின்ட்டு. அங்கே இருக்கு எடுத்துக்குடி. அப்புறம் வந்து செருப்பவே மாற்றிட்டேன். அந்த செருப்பு மீதி 2 செப்பல் போடாத தூக்கி போட்டுட்டேன். அந்த மாதிரி லோ குவாலிட்டி செப்பல்லாம் போடாதீங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் நம்ம பாத வலிலாம் வராமல் இருக்கிறது மாதிரி போடுங்க. அதுக்கப்புறமேலும் உங்களுக்கு வந்து குதிக்கால் வலி இருந்துச்சு அப்படின்னா எடுடி, அதான் எடுக்க முடியுதுல்ல. எனக்கு என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு அது சிட்டியில் இருக்கவங்களுக்குலாம் இந்த எருக்கலை கிடைக்காது. எருக்கலை இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா வந்து ஒரு செங்கல் எல்லாம் சூடாக்கிட்டு அந்த அடுப்பு மேலே வச்சு நல்லா சூடாக்கிட்டு அந்த செங்கல் மேலே அந்த எருக்கலை இருக்கு இல்லையா, அந்த எருக்கலையை வச்சு நம்ம காலை வந்து நல்லா அந்த சூட்டில் வச்சோம்னா அப்படியே வந்து அந்த குதிக்கால் வலிலாம் இல்லாமல் இருக்கும். நான் வந்து ட்ரை பண்ணினேன். என் ஹஸ்பண்டு சொன்ன மெத்தடு தான் இது. வந்து ஒரு எளிமையான வழி அப்படின்னு சொல்லலாம். அது வந்து கிராமத்தில் வில்லேஜில் இருக்கவங்களுக்கு செட் ஆகும். ஏன்னா வந்து எருக்கலை ஈஸியாக கிடைக்கும். சிட்டியில் இருக்கவங்களுக்கு செட் ஆகாது. மெடிசன் ஏதாவது டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்கள். ஒன்று வந்து இப்போ குதிக்கால் வலிக்கிறதுக்கு வழி வந்து ஃபஸ்ட் ரீசன் வந்து ஒன்று எடை, இல்லைன்னா செப்பல், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கால் இருக்கு இல்லையா, காலை வந்து இறுக்கமான குதிக்கால் ஹீல்ஸ் செப்பல் அந்த மாதிரி போடுற மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா இந்த 3 ரீசன் நல்லா உங்களுக்கு கால் வலி இருக்கும்.
அதை இந்த 3 ரீசனுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் போயிட்டு டாக்டர் செக் பண்ணுங்கள். ஓகேங்க, சரி மதியம் என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்? பாய். ஹாய் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு மணி இருக்கும். நைட்டு டேப்லெட் போடுன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூக்கம் வந்துருச்சு. ஏன்னா வந்து அது சிட்டிசன் டேப்லெட்டு. ஒரு மணி நேரம் தூங்கிட்டேன் நல்லாவே. கூடி நான் வீடியோ எடுக்கிற போது உனக்கு தண்ணி எல்லாம் வரும் இப்படி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன். நான் வந்து பாப்பா வந்து கத்திட்டு இருந்தேன், அவளுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அப்படி நானும் ஊட்டிட்டேன். சரி சாப்பிட்டுட்டேன். வளரல 3 தோசை ஊற்றுனேன், அவளுக்கு ஒரு 1.5 தோசை ஊற்றிட்டு மீதி 1.5 தோசை நான் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டுட்டு வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நம்ம ஏப்ரல் 1 தானே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னிருந்தீங்க, ஏன் வந்து இப்பயே ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்ட்டு. எனக்கு ஒரு மாதிரி சோம்பேறியாக இருந்துச்சு. நான் வைக்கிறேன். எனக்கு ஒரு மாதிரி சோம்பேறியாக இருந்துச்சு, வீட்டில் எதுவுமே பண்ணாமல் அப்படியே இதாக இருந்த பாப்பாவுக்கு வந்து எனக்கு நான் வந்து ஏபிசிடி சொல்லித்தரணும், அந்த மாதிரி நிறைய வந்து இது வச்சுருந்தேன். அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அந்த சிஸ்டருக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நான் உங்கள்கிட்ட ஏப்ரல் 1 ஸ்டார்ட் பண்ணலாம் சிஸ்டர், 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பாவங்க கேட்டாங்க, சரி நான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு நினச்சேன். நேற்று மெசேஜ் பண்ணி சாரி சிஸ்டர், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் என்னோடய சாரியை நீங்கள் ஏற்றுக்கணும், சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இன்றைக்கி வந்து 2 தோசை 3 தோசை எடுத்தேன். 3 தோசையில் அவளுக்கு 1.5 தோசை ஊட்டி விட்டு நான் 1.5 தோசை சாப்பிட்டுட்டேன். 1.5 தோசை பாப்பா சாப்பிட்டாலான்னு கேட்காதீங்க, அப்பப்போ நான் ஒரு வாட்டி எடுத்து சாப்பிட்ருப்பேன். அவளுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டே ஒவ்வொரு நேரம் காலையெல்லாம் போட்டு கொடுத்தா அவளை சாப்பிட்டுக்கிட்டேன், ஒரு நேரம் அவளை ஊட்டி விட சொல்லுவாள். ஏன்னா பிள்ளைகளோட அந்த குழந்தைங்களோட நினைப்பு எப்போ எப்படி ஆகுதுன்னு தெரியாதுல்ல, அது மாதிரி தான். சரி ஈவினிங் என்ன சாப்பிட்லான்னு பார்க்கலாம். ஹாய், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு அதான் அந்த ஓட்ஸ் வந்து அப்படியே வந்து மசாலா கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுத்தேன் இல்லையா, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து கடுக்காய் பொடி குடிச்சுக்கிறோம். குடிச்சு முடிச்சிட்டேன். அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து இந்த கரிஞ்சீரகம் தண்ணி